டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தப்போ அம்மா வெளியில் கோலம் போட்டுட்ருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு கோலம் போட தெரியாது. நான் லாஸ்ட்டில் போட்டது வந்துட்டு காலேஜில் தான். அதுவும் யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா உட்காந்து கோலப்பொடி மட்டும் அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் காலையிலே மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைன்றதுனால சரி போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் அக்காவும் வந்துட்டு அதை எல்லாத்தையும் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக பேக் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் இன்றைக்கி அம்மா வந்து கிருத்திகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து நிறையவே வந்து வேலை இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மா சமையல் வேலைலாம் பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் நானும் அக்காவும் வந்து வீடை பெருக்கி துடைக்கிறது அப்படின்னு இருந்தோம். என் அக்கா பொண்ணு காலையிலேருந்து எதுக்கு அழுகிறானே தெரியல, அழுதுகிட்டே இருந்தான். அவளையும் வந்து சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மித்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அம்மா வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சதெல்லாம் வச்சு படைச்சாங்க. காலையிலேருந்து யாருமே வந்து சாப்பிட்லன்றதுனால ஒரேடியாக மதியம் தான் வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன கிருத்திகை ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.